இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரத்யேக அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப்காக முழுக்க பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வாட்ஸ்அப் ஒரு புது அப்டேட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் இருந்தாலும், ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து வெளியே இருந்து, அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட நம்முடைய ஓன் ஸ்டிக்கர்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை சமீப காலமாக பார்க்க முடிஞ்சுது. அதுவும் நம்மளுடைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமா. இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஃபோட்டோவை ஸ்டிக்கராக மாற்றி அதை தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலமா நம்ம நண்பர்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் சமீபத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அப்ளிகேஷனில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாகவே நிறைய ஸ்டிக்கர்ஸை நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் நம்மளுடைய பர்சனல் ஸ்டிக்கர்ஸை கூட ஆட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமா வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்கான ஃபியூச்சர். வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டிக்கர் பயன்படுத்தலாம், அதுவும் நம்மளுடைய ஃபோட்டோவை வச்சு ஸ்டிக்கரை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் நம்ம பார்க்க முடியும். மைண்ட் ஸ்டிக்கர்ஸ், லவ் ஸ்டிக்கர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டிக்கர்ஸ், இமோட்டிகன்ஸ், ஃபுட். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நம்ம பார்க்க முடியும். இப்போ மைண்ட் ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்குது. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது உங்கள் ஃபோட்டோவை வச்சு கூட நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இல்லை ஆட் டெக்ஸ்ட், ஆட் இமேஜ், இமோட்டிகன்ஸ், கிளிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஆட் இமேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆட் இமேஜில் வந்து நமக்கு பிடிச்சமான ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியும், கிராப் பண்ண முடியும், எரேஸ் பண்ண முடியும், பிளர் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மைன் ஹேஸ் பீன் ஆடட் டு வாட்ஸ்அப். ஸோ இதில் உள்ள எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடுச்சு. நான் க்ரியேட் பண்ண ஃபோட்டோவும் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து நான் க்ரியேட் பண்ண ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே இருக்குது. இது இல்லாமல் நான் ஆட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்டிக்கர்ஸ். நீங்களும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்காக பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படி லைக் பண்ணுங்கள்.